சீனியர் ஹோம் ஓனர் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிராண்ட் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வழங்குது. ஸோ அது எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சீனியராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தனிநபர் சீனியர், அதாவது சிங்கிள் டிவோர்ஸ் ஒரு விடோ, ஸோ இந்த சுச்சுவேஷனில் உள்ள ஒருவராக இருந்தீங்கன்னா 35,000க்கு கீழே நீங்கள் இன்கம் எடுப்பவராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து $500 கிராண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே நேரத்தில் வந்து நீங்கள் கப்பலாக இருப்பீங்களாக இருந்தால், சீனியர் கப்பல் ஏஜ் 64க்கு மேலே இருந்தால், நீங்கள் 50,000 இன்கம் க்ராஸ் இன்கமாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து இந்த $500 கிராண்ட் வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதே நேரத்தில் வந்து சீனியர் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து டிவோர்ஸ் அல்லது விடோ, சிங்கிள் மாம் அல்லது விடோ அல்லது டிவோர்ஸ் அல்லது சிங்கிள் பர்சனாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து இதுக்கு குவாலிஃபைட். உங்களுக்கும் வந்து 35,000 வந்து 35,000 annual இன்கம் வந்து உங்களுக்கு இருக்க வேணும். இதே நேரத்தில் வந்து கப்பலாக இருந்தால் அது வந்து 45,000 இன்கம் வந்து இருக்க வேணும். ஸோ 45,000 to 60,000, அதாவது 45,000 to 50,000க்குள்ளே இன்கம் எடுப்பவராக இருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட், அதாவது 35,000லேருந்து 45,000க்கு வந்து அவங்க 3.33% அந்த கால்குலேஷனின் படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட் தருவாங்க. அது $500க்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதில் அடுத்த குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்க வேணும், அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. அடுத்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் குவாலிஃபிகேஷன். மூன்றாவது குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்க வேணும், அதாவது எவ்ரி இயர் ஃபைல் பண்ணியிருக்க வேணும். ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த $500 வந்து உங்களுக்கு கிராண்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், உங்களுடைய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அமௌண்ட், அதாவது நீங்கள் நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணின பிறகுலேருந்து 8 வீக்ஸுக்கு பிறகு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சிஆர்ஐயிலிருந்து உங்களுக்கு வரும். அதாவது வளமையாக உங்களுக்கு சைல்டு டேக்ஸ் மற்ற பெனிஃபிட்ஸுகள் எப்படி வருதோ அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வரும். ஆன்லைன் அக்கௌண்ட் செட் பண்ணாதவங்களுக்கு செக்காக வரும். சரியா? ஸோ இது யாருக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை, ஒன்லி ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருத்தம். ஸோ இதில் இது வரைக்கும் யாரும் நீங்கள் அப்ளை பண்ணலைண்டா, நீங்கள் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பர் நான் இதில் போட்டிருக்கிறேன், இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ் எடுங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து மேபி உங்களுக்கு யாருக்காவது சப்போர்ட் தேவைன்னு சொன்னால் நான் ஹெல்ப் பண்ணலாம், பட் பெய்ட் சர்வீஸ். சரியா? ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.